பாடத்தில் நான் முதல் கூற போகிறேன். பிச்சை புக்காயினும் கற்றல் மிகியனிது, நற்றவையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிது, முத்தேர் முரு பிச்சை புக்காயினும் கற்றல் மிகியனிது என்றால் பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும். கல்வி அறிவே வளர்க்கும். மனித வாழ்க்கைக்கு இது மிகவும் அவசியம். இதை திருவள்ளுவர் கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றாவே என்கிறார். இவற்றையை கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்ற பாண்டிய மன்னன் அதி வீரராம பாண்டியன். கல்வி ஒன்றே அளிக்க முடியாத செல்வம். கஷ்டமான நிலையிலும் கல்வி கற்க வேண்டும். அதுவே இனிமை தரும் என்பது இதன் பொருள். இரண்டாம் வரியான நற்றவையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிது என்றால் தன் கற்ற கல்வியானது தக்க நேரத்தில் ஆண்டோர் அவையில் உதவ வேண்டும் என்பது இதன் பொருள். மூன்றாம் வரியான முத்தேர் முறுவலார் சொல்லியது என்றால் முத்து போன்ற பற்களை உடைய பெண்களது வாயிலிருந்து வருகிற சொற்கள் இனிமையானது, மென்மையான பேச்சும் குரலும் இனிமையானது என்பது இதன் பொருள். நான்காம் வரியான ஆயினிது தற்றவும் மேலாயார் சேர்வு என்றால் அறிவில் சிறந்த பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும். இதை திருவள்ளுவர் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்கிறார். கல்வியும் ஞானத்திலும் சிறந்த பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும். அதுவே வாழ்க்கைக்கு இனிமை தரும் என்பது இதன் பொருள். எனவே நம்ம கண்கள் எவ்வளவு முக்கியமோ அது போலத்தான் கல்வியும் மிகவும் அவசியம் என்று கூறி என் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.